அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். புகழ் அனைத்தும் உலக மக்கள் அனைவரையும் படைத்த ஒரே இறைவனுக்கு உரித்தாகட்டும். சாந்தி சமாதானம் உலக மக்கள் அனைவருக்கும் அருள்கொடையாக வந்திருந்த அண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவர் மீதும் உண்டாகட்டும். அன்பிற்குரிய திருமங்கலக்குடி ஜமாத்தார்களே, இங்கே தலைவராகி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அப்துல் காதர் அவர்களே, கிராத்துவதிய மௌலானா மௌலவி முகமது மஹீதீன் ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தீசை பெண்கள் அற்புதமான ஒரு பாடலை, சக்காத்து பற்றிய ஒரு விழிப்புணர்வு பாடலை இங்கே பாடி அதனுடைய விளக்கத்தையும் தந்த என் அன்பு சகோதரர் பேரளந்தூர் ராஜதீன் அவர்களே, உள்ளபடியே நான் 1 மணி நேரம் பேசினா கூட அவருடைய அந்த ஒரு பாடல் முழு குர்ஆன் ஹதீஸ் அப்படியே உங்க கண்ணு முன்னால இருந்துச்சு. அந்த பாட்டுல அவ்வளவு குர்ஆன் ஹதீஸ் உணர்ச்சியை தூண்டக்கூடிய அளவுல அற்புதமாக பேசினார். மேலக்காவிரியில பைத்துல் மால் மனிதம் கிளினிக்கெல்லாம் நடத்தக்கூடிய அன்பு சகோதரர் ஆசாத் அவர்களே, கிஸ்வாவிலே சிறப்பாக பணியாற்றிய அன்பு சகோதரர் அன்சர் அலி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருமங்கலக்குடியுடைய 3 ஜமாத்தார்களே, குறிச்சிமலை ஜமாத்தார்களே, ஆடுதுறை ஜமாத்தார்களே, அவனியாபுரம் ஜமாத்தார்களே, திருப்போணம் ஜமாத் மற்றும் குத்தாலம் ஜமாத், இப்படி மேலக்காவிரி ஜமாத், அத்துணை ஜமாத்தையும் இந்த நேரத்திலே வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, எனக்கு முன்னால் மௌலானா மௌலவி சதகத்துல்லா தாவூதி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு சுருக்கமான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அந்த உரை ஒரு செயலாக்க உரை. எப்படி இந்த சமுதாயத்திலே ஏழைகளை காணாது, கண்டும் காணாத ஜமாத்துகள் இருக்கிறது, நிர்வாகிகள் இருக்கிறார்கள், ஏன் அந்த பகுதி மக்களே இருக்கிறார்கள். அதன் காரணமாக முஸ்லீமாக பிறந்து வளர்ந்து ஏழ்மையிலே துன்பப்படும் போது வேறு வழியின்றி யார் நமக்கு உதவி செய்கிறார்களோ அந்த மார்க்கத்தை, அந்த மதத்தை தேடி போன ஒரு சம்பவத்தை இங்கே சொன்னார்கள். காதல் பக்கு ஐயக்கூட குஃப்ரா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வறுமை குஃப்ரில் கொண்டு போய் விடும், இறை நிராகரிப்பில் கொண்டு போய் விடும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இது நடந்து கொண்டிருக்கிறது. நாம தாவாங்கிற பேர்ல நிறைய செலவு பண்ணிட்டு இஸ்லாத்துக்கு பலர் அழைக்கிறோம். ஆனா இருக்கக்கூடிய முஸ்லிம்களை, வறுமையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நாம் கவனிக்காததன் காரணமாக நீண்ட காலமாக முஸ்லிம்களாக இருப்பவர்கள் கூட பிற மதங்களை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை. இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னது, வறுமை குஃப்ரில் கொண்டு போய் விடும். இதை இந்த சமுதாயம் பண்ணல. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கான், கைலா யகுனு தூலத்தன் பைன அக்னியாய் இருக்கும். இந்த செல்வம் செல்வத்திடமிருந்து பிறருக்கு போய் சேரணும், உங்களில் உள்ளவர்களுக்கு சேரணும். அதான் இறைவனுடைய கட்டளை. செல்வந்தர்களை மட்டும் சுற்றி கொண்டிருக்க கூடாது.
இந்த செல்வம். அந்த செல்வம் எங்க இருக்கணும்? ஏழைகளுக்கு போய் சேரணும். அதுக்காக தான் அல்லாஹ் தஆலா ஜக்காத் என்ற ஒரு கடமையையும் சதக்கா என்ற ஒரு கடமையையும் குர்ஆனிலே விளக்கமா சொல்றாங்க. தலையாய கடமையாகிய தொழுகையை கூட அல்லாஹ் தஆலா அதிகம் பேசவில்லை, விளக்கமாக பேசவில்லை. அகீமு ஸலா வர்கவு வஸ்ஜுது, ருக்கு செய், சுஜூத் செய், கிதாபன் மௌகூதா, நேரத்தில் தொழுது கொள். இந்த தொழுகையினால் தீமையான காரியங்களில் இருந்து மானக்கேடான காரியங்களில் தப்பி விடுகிற சிறப்பையும் அல்லாஹ் சொல்றான். இவ்வளவுதான் தொழுகையை பத்தி பெரும்பாலும் அல்லாஹ் சொல்லக்கூடியது. அதே அல்லாஹ் தஆலா தொழுகையாளி எப்படி இருக்கணும்னு சொல்றான். ஹக்குன் மஅலூமுன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூமி. தொழுகையாளி என்ற சொத்தில் ஏழைகளுக்கு பங்கு உள்ளது. எப்ப ஏழைக்கு பங்கு கொடுக்கிறானோ அப்பதான் அவன் தொழுகையாளி. அல்லாஹ் என்ன தெளிவா சொல்றான். தொலை சொன்ன அல்லாஹ் தொழுகையாளிகளுக்கு நரகம்னு சொல்றான். தொலை சொன்னது அல்லாஹ் தானே. அந்த அல்லாஹ் சொல்றான் தொழுகையாளிகளுக்கு தான் நரகம். ஏன் சொல்றான்? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அரை தல்லதி யுக்கல்லிமு பித்தீன். மீதி வந்தவங்க சொல்லுங்க. அடுத்த வரி என்ன? வலாலி கல்லதி யதுபல் யதீம் வலா யஹுது. அடுத்த வரி என்ன? வவைலுல் முஸல்லீன். அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? பொருள் தெரியுமா? தொழுகையாளிகளுக்கு வயலுங்கிற நரகம். நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? ரொம்ப நல்லவர், வீட்டுல இருந்து வருவாரு, தொழுதுட்டு அவர் வாட்டுக்கு போயிடுவாருங்க, இவரைத்தான் நல்ல மனுஷன் சொல்றோம். அல்லாஹ் இவரைத்தான் நரகவாதிக்கிறான். எப்படிப்பட்டவர்? ஏழைகளுக்கு வாழ்வாதாரம் வழங்க மாட்டார், உதவ மாட்டார், ஜகாத் கொடுக்க மாட்டார், தொழுவ போவார். அனாதைகளை ஆதரிக்க மாட்டார், சதக்கா மூலமா அனாதைகளை ஆதரிக்க மாட்டார், ஆனா தொழுவ போவார். இப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு தான் வயிற்ற நரகம். நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? தொழுதுட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நம்ம நேர சொர்க்கத்துக்கு போயிடுவோம்னு நினைக்கிறோம். அல்லாஹ் அப்படி சொல்லல. இந்த மாதிரி ஏழைக்கு உதவாம அனாதையை ஆதரிக்காம தொழுகிறான் பாருங்க, இவன் தான் பொதுபோக்கா தொழுகிறவன். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். இவன் தான் யாரு? வெறும் தொழுகையை மட்டும் தொழுதுட்டு போறான் பாருங்க, இவன் நிலைமை என்ன? இவன் பொதுபோக்கா தொழுகிறான். நம்ம சொல்லுவாங்க அறகுறையா தொழுகிறான், தெரியாம தொழுகிறான். அவனுக்கு சொல்லல. அல்ல ஒருத்தர் குர்ஆன் நல்லா ஓதுறார், அவருக்கு ஒரு நன்மை. ஒருத்தர் கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுறார் ஒருத்தர், அவருக்கு எத்தனை நன்மை? அதிக நன்மை. யாருக்கு அதிக நன்மை? கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓடுறாரு. தெரியாம ஒருத்தர் தொழுதுனா கூட அல்லாஹ் அவருக்கு நன்மையை கொடுத்துருவான், தெரிகிறவரை அவருக்கு நன்மையை கொடுத்துருவான். ஆனா யார் குடும்பக்கா தொழுகிறா? ஏழைக்கு உதவாம தொழுகிறவன், அனாதையை ஆதரிக்காம தொழுகிறவன், இவனைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் அவனுக்கு நரகம். அதோட அல்லாஹ் விட்டா பரவாயில்ல, கடைசியா ஒரு வார்த்தை வச்சிருக்கான். என்ன வார்த்தை? நான் விட்டே சொல்லுவோம். கடைசி வார்த்தை வையம்னவுனல் மாஊன். பாருங்க, குழந்தைகள் திருமங்கலக்குடி குழந்தைகளை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஸ்டாண்டா சொல்றாங்க, பெரியவங்க சொல்லணும். இது பயான் கிடையாது, நீங்களும் நானும் பேசக்கூடிய ஒரு மீட்டிங். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தஃப்சீர் இப்னு கஸீர்ல 9வது அத்தியாயம் 5வது வசனம் அகீமு ஸலா ஆத்து ஸகாத் அடிக்கடி வருது. குர்ஆன்ல அடிக்கடி வருது. அதுக்கு விளக்கமா 3 ஹதீஸ் வச்சிருக்காங்க. அது என்ன ஹதீஸ் தெரியுமா? போய் படிச்சு பாருங்க. ஒரு கருப்பு கலர் புத்தகம் தஃப்சீர் இப்னு கஸீர் இருக்கும். அந்த தஃப்சீர்ல 9வது அத்தியாயம் 4வது வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க.
லா ஸலாத்த லிமன் லா ஸகாத்த லஹு. ஸகாத்தை செலுத்தாதவனுக்கு தொழுகையே கிடையாது. நான் சொல்றது கொடுக்க வேண்டிய கடமை இருக்கும். முஸ்லீம்ல 2 வகையா தான் இருக்காங்க. 11 பவுனுக்கு மேல உள்ளவன் கொடுக்கிறவன், 11 பவுனுக்கு கீழே வச்சிருக்கவன், 11 பவுனுக்கு கீழே வச்சிருக்கவன் வாங்குறவன். இந்த 2 தான். இல்ல எனக்கு ரெண்டுமே இல்லையே, வாங்கணும் இல்லைன்னா கொடுக்கணும். ஒண்ணு வாங்கணும் இல்ல கொடுக்கணும். இல்லங்க எனக்கு 2மே இல்லைங்கன்னு சொல்லி எவ்வளவு பெரிய முஸ்லீம்கள் நாம இருக்க முடியாது. அப்ப கொடுக்காம ஏமாத்துறான்னு அர்த்தம். அல்லது வச்சுக்கிட்டு நான் வாங்கக்கூடிய ஆள் சொல்லிக்கிட்டு வாங்காம ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். இந்த 2 வகை தான். அப்ப இது முதல் ஹதீஸ். அடுத்த ஹதீஸ், ஜக்காத்து செலுத்தாதவருடைய தொழுகையை ஒப்புக்கொள்ள அல்லாஹ் மறுக்கிறான். ரிஜெக்ட். ஜக்காத்தை கொடுக்கல, ஆனா தொழுகிறோம், கஷ்டப்பட்டு தொழுகிறோம். சுபுக்குலாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் நமக்கு தான் தெரியும். நைட்ல இசாவுக்குலாம் எவ்வளவு தொழுதுட்டு நம்ம போறோம். இவ்வளவு செய்யறோமே, அந்த தொழுகை பாஸா ஃபெயிலா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லினா அதுக்கு விளக்கமா என்ன சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. 3வது ஹதீஸ், இந்த ஒரு கொடூரமான ஹதீஸ். ஒரு கலிமா சொல்லி தொழுது ஜக்காத்தும் செலுத்தவில்லை என்றால் அவரோடு போரிடுமாறு அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டுள்ளான். அவர் எனக்கு எதிரி. ரசூலுல்லாஹ் யார் எதிரி? கலிமா சொல்றாரு, தொழுகிறாரு, ஆனா ஜக்காத்து கொடுக்கல. இவர் யாரு? ரசூலுல்லாஹ் யாரு? அது மட்டும் இல்ல, அவர் காபீராகி விட்டார். காபீரிக்கா தொழுது வருவாங்களா? ஆனா தொழுகையாளி கூட காபீர் ஆயிட்டார். இது பரவாயில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு வசனத்தை சொல்றான், வயலுல் லில் முஷ்ரிகீன் அல்லதீன லா யூதுன ஸகாத வஹும் பில் ஆখিরাতিஹிம் காஃபிரூன். யார் ஜக்காத்தை செலுத்தவில்லையோ அவர்கள் முஷ்ரிக்குகள். வேறு இஸ்லாம் முஸ்லிம் ஹிதாயத்துல்லா, வேறு தாஜுதீன், செல்லம், எந்த பேரா வச்சிருக்கோம், அப்துல் காதர், அப்துல் ரஹீம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில யார் அவங்க? முஷ்ரிக். அடுத்தது மறுமையை மறுக்கக்கூடிய காஃபிர். இந்த விளக்கத்தை போய் மக்களுக்கு நாம சொல்லல. அதுதான் நம்ம தப்பு. குர்ஆனை படிக்கல, ஹதீஸை படிக்கல, ஆனா முஸ்லீமா இருக்கோம். நிறைய விளக்குறோம், படிக்கிறோம், படிக்க வேண்டியதை படிக்கிறது. ஏன் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் அகீமு ஸலா ஆத்து ஸகாத் சொல்றான்னு சொன்னா அதை பத்தி சிந்திக்கணும். இன்னொரு அடிக்கடி அல்லாஹ் சொல்றான், அதீவுல்லாஹ, அடுத்து சொல்லுங்க வரி, வா அதீவு ரசூல். அல்லாஹ் சொல்றதை கேட்கணும். ஜக்காத் விஷயத்துல அல்லாஹ் என்ன சொன்னான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இத படிக்காதவங்க தெரியாம இருந்தா பரவாயில்ல, படிச்சவங்களும் தெரியாம இருக்காங்க. அகீமு ஸலா, தொழுகையை நிலைநாட்டு. அற்புதமா அல்லாஹ் சொன்னாங்க, 2ஐயும் கூட்டா செய்யணும். அதே அல்லாஹ் சொல்றான், வர்கபு மஅராக்கீன், கூட்டாக செய்து கொள்ளுங்கள். அது ருக்குவை பத்தி சொல்றது இல்ல, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து குனிங்கன்னு சொல்லல. அப்படி பார்த்தா சுஜூத விட முடியுமா? நிக்கிறத விட முடியுமா? அகீமு ஸலா ஆத்து ஸகாத் சொல்லிட்டு கூனு மஅராக்கீன், கூட்டாக அது சொல்லாது. புரிந்து கொள்ளுங்கள், ஜக்காத் விஷயத்துல நாம் எவ்வளவு கவனமா இருக்கோம். ஏன் அல்லாஹ் தஆலா நம்பர் 1 கடமையாகிய தொழுகையை பற்றி அதிகமா விளக்கம் கொடுக்கல குர்ஆன்ல? நம்பர் 1 கடமை, மாற்று கருத்தே கிடையாது. ஏன் ஜக்காத்தை பத்தி விளக்கமா சொல்றோம்? ஜக்காத்தை பத்தி விளக்கமா சொல்றதுக்கு என்ன காரணம்? தொழுகை, நோன்பு, ஹஜ் இவையெல்லாம் ஹுக்கூக்குல்லா. எல்லாரும் சொல்லுங்க, ஹுக்கூக்குல்லா சொல்லுங்க. முஸ்லீமா இருக்க அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமே இதுதான். ஒரு முஸ்லீம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம்
ஒன்று ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள கடமை. ஒன்று அல்லாஹ்வுக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம கூட உடன்படிக்கை. அதான் சொர்க்கம் பூமியில் விற்கப்படும் இல்லையா, அது குர்ஆன் வசனம். தாய் சொன்ன ஒன்னொன்னுக்கு குர்ஆனுடைய வசனம் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹும் ஜன்னah. நான் உனக்கு சொர்க்கம் தரேன், நீ எனக்கு உன் பொருளை கொடு, நீ எனக்கு உன் பொருளை கொடு, உன் நேரத்தை கொடு, உன்னுடைய அதான் சொர்க்கம் பூமியில் இருக்கப்படும். இப்போ சொர்க்கத்தை இங்கே ரிசர்வ் பண்ணிக்கலாம். அதுவும் என்ன சொன்னார் அடுத்த வார்த்தை, சொர்க்கம் பூமியில் இருக்கப்படும், உங்க பெயர் முன்பதிவு செய்யப்படும். இதை விட இந்த அழகா விளக்கமா சொல்றான், நீ என்னோட பார்ட்னர் ஆகணும். ஒவ்வொரு முஸ்லீமை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு மனுஷனை பார்த்து சொல்றான். அல்லாஹ் வந்து எல்லா மக்களுக்கும் ஒண்ணுவேன், இந்து கிறிஸ்தவர்கள் எல்லாத்துக்கும் வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நம்ம எல்லாம் அவனை ரப்புல் முஸ்லீம் ஆகிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் பேர் எங்க ஜமாத்து தான் அல்லாஹ், நீ எல்லாம் இல்ல ரப்புல் ஜமாத் ஆகிட்டோம். நாங்க தான் அல்லாஹ்வுக்கு சொந்தக்காரன், நீ வந்து நீ அப்படி நீ இப்படி சொல்லி திட்டளவு ஆயிட்டோம். ஒரு வார்த்தை சொன்னார் ஹஸ்ரத், என்ன சொன்னாங்க, இந்த உம்மத்து ஒரே உம்மத்து தான், ஒரே சமுதாயம் தான். இன்னைக்கு நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம். நம்ம முஸ்லீம் மட்டும் பிரிக்கல, சகோதர சமுதாயம் நம்ம சகோதரன், அவனை ஒதுக்கி வச்சிடறோம். முதல்ல அவனை ஒதுக்கிட்டோம், ரெண்டாவது நமக்குள்ள நீ சலவி, நீ சுன்னத் ஜமாத்து. யார கேட்டாலும் முஸ்லீம் சொல்றதுக்கு நீ ஆள் இல்லை. நான் வந்து தப்லீக் ஜமாத், நான் தௌஹீத் ஜமாத், நான் சலவி ஜமாத், நான் சுன்னத் ஜமாத். அல்லாஹ்வுக்காக நம்ம பார்ட்னராகணும். என்ன செய்யணும், நான் ஒரு பைசா தர மாட்டேன், ஆனால் தொழுவேன், ஓசியில் ஒழிச்சிட்டு ஏசியில் போய் தொழுதுட்டு போயிடுவேன். எப்படி சொர்க்கம் கிடைக்கும்?
அல்லாஹ் கேட்கிறான், நான் அவ்வளவு ஈஸியா நீ சொல்றதுக்கு போறியா? ஹசிபன்னாஸ் ஐயுத்ரகு ஐயக்கூலு ஆமன்னா, நான் மூமின் ஆயிட்டேன், நான் ஈமான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னா நீ சொல்றதுக்கு போயிருவியா? நான் கேட்கல, அல்லாஹ் கேட்கிறான். நீ நினைக்கிறியா ஹசிபன்னாஸ்? அதான் கேட்கிறது. நீ நினைக்கிறியா ஹசிபன்னாஸ் ஐயுத்ரகு ஐயக்கூலு, மற்றெல்லாம் விட்டுருவ நீ. ஆனா யக்கூலு ஆமன்னா, நான் என்ன பண்ணிட்டேன்? ஈமான் கொண்டேன்னா உன்னை சும்மா விடுவேனா? உன்னை விட்டுருவானா நானு? அப்ப ஈமான் கொள்வது தொழுகிறது மட்டும் முக்கியம் இல்லை, மிக முக்கியமான பொருள். ஹஸரத் அவர்கள் சொன்ன மாதிரி அகீமு ஸலாத்தோட ஆத்து ஸக்காத்தை ஏன் சொன்னா? ஜக்காத்னா என்ன? நம்மள ரொம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நோம்பு காலம் வந்தா நாங்க சில்வர் நோட்டு மாத்தி ரூபா நோட்டை மாத்தி பிச்சைக்காரனுக்கு கொடுப்போம், சொந்தக்காரனுக்கு கொடுப்போம், ஏழைக்கு கொடுப்போம், கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு பேரு ஜக்காத்தா? ஜக்காத் இல்லை. இதுதான் இந்த சமுதாயம் செஞ்சிருக்கு பெரும்பாலானவர்கள். அது பணக்காரங்களுக்கு இன்னும் சந்தோஷம். நோம்பு நேரத்தில் 50 பேர் 100 பேர் அடைச்சி வச்சு காசை கொடுத்து ஊர்ல நான் இவ்வளவு ரூபாய் ஜக்காத்து கொடுத்தேன் அப்படிங்கிறது. உன் கையால நீ கொடுக்கறதுக்கு பேரு ஜக்காத்து கிடையாது. உன் கையால நீ கொடுக்கறதுக்கு பேரு சதக்கா. சதக்கா வேற, ஜக்காத் வேற. தானம் வேற, தர்மம் வேற. இந்து மதத்துல சீசருக்கு கொடுக்கிறது வேற, ஜீசஸ் கொடுக்கிறது வேற. கிறிஸ்தவ மதத்துல நம்ம எல்லா மதத்திலையும் அல்லாஹ் தான் படைச்சான். அல்லாஹ் இஸ்லாம்ங்கிற பேரை வச்சான், அது பல பேரா மாறி போச்சு. இப்ப நம்ம எப்படி பல பேர்ல இருக்கோம்? முஸ்லீம் யார் சொல்றாங்க? கால இன்னனி ஆனால் முஸ்லீம்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. முஸ்லீம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. முஸ்லீம் சொல்லிக்க, அப்ப நீ அந்த ஜமாத்துக்கு சொல்லிக்க. ஆனா சண்டை என்ன? நான் இந்த ஜமாத் அந்த ஜமாத். அப்ப முஸ்லீம்னு வாங்க முதல், அப்புறம் ஒட்டுமொத்த சகோதரத்துவத்துக்கு வாங்க. முதல் முஸ்லீமாவே வரலைன்னா எங்க நீங்க சகோதரத்துவம் பண்ணீங்க? பிற சமுதாயம் எப்படி உங்களை பார்த்து வரும்? நீங்க முஸ்லீமா இருந்தா எந்த தாவாவும் தேவையில்லை, எல்லாரும் இஸ்லாமுக்கு தானா வந்துருவாங்க, அல்லது இஸ்லாமிய மாநிலத்துக்கு வந்துருவாங்க. அவங்களாவே இருப்பாங்க, ஆனா இஸ்லாம் சொல்ற செயலுக்கு வந்துருவாங்க. ஒரு முஸ்லீம் உண்மையிலேயே சொல்றது ஜக்காத்தை முறையா கொடுத்தான்னு சொன்னா மற்ற கடமைகளை செஞ்சா அதை பார்த்துட்டு பரவாயில்ல, நாம இருந்தா கூட ஆண்டவன் ஒருத்தனை நம்புவோம், ஏழை இறைவன் ஏற்றுக்குவோம், நல்ல காரியம் செய்வோம். குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸின்னு சொல்லா. அதையும் பாட்டாங்க அது பாட்டு. அல்லாஹ்வின் திருமுகம் காட்டப்படும். ஜக்காத்தை கொடுத்தா, நல்ல காரியம் செஞ்சா அல்லாஹ்வின் திருமுகம் அவன் காண எரிஜூ லிகாரத்தி ஃபல்யமல் அமலன் சாலி. அதுக்கு முந்தி ஜக்காத் வரும். அல்லாஹ்வுடைய லிகா உங்களுக்கு வேணுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது, அல்லாஹ்வுடைய லிகா வேணுமா? திருமுகம் காட்டப்படணுமா? நல்ல காரியம் பண்ணு. நல்ல காரியம் எப்ப பண்ண முடியும்? தொழுதுக்கு நல்ல காரியம் பண்ணணுமா? அது யாருக்காவது பயன்படுமா? உங்க தொழுது உங்களுக்கு, உங்க தொழுது ஏழைக்கு பயன்படுமா? சமூகத்துக்கு பயன்படுமா? இதுதான் இஸ்லாம், உண்மையான இஸ்லாம். இந்த உண்மையான இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த ஜக்காத்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த ஜக்காத்னா அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றா, "குல் மின் அம்வாலிஹிம் ஸதகா." ஜக்காத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், வசூல் செய்யுங்கள். ஒரு முஸ்லிம் நாடா இருந்தா வரி முதல் செய்யலாம். ஜக்காத்தை அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம், சம்பளத்துல இருந்து முடிச்சுக்கலாம். ஒரு முஸ்லிம் நாடு, இப்ப இந்தியா முஸ்லிம் நாடு இல்ல. நம்ம உலமாக்கள் என்ன சொல்றாங்க? ஜக்காத்தை வசூல் செய்யுங்கள், விளக்கமா எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொன்னா அந்த மக்கள் கொடுப்பாங்க. ஆனா நம்ம விளக்கமா எடுத்து சொல்லாதனால ஜக்காத்தை சதகான்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஜக்காத் வேற, சதகா வேற. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஜக்காத்னா என்ன? நீங்க வசூலுக்கு கொடுக்கணும், கொடுத்தா அதுக்கு பேர் ஜக்காத். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? "மின் அம்வாலிஹிம் ஸதகா
நீங்க அல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டீங்க காசை. ஏன்? ஜக்காத்துக்கு ஒரு பட்ட பேர் வச்சிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பேர் தெரியுமா? மாலுல்லாஹ். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. மாலுல்லாஹ். மாலுல்லாஹ்னா என்ன? அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய பணம். ஜக்காத்னா என்ன பேரு? அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பேர் தான் ஜக்காத். மாலுல்லாஹ். இது பட்ட பேர். நமக்கு ஒருத்தர் பட்ட பேர் வைக்கிற மாதிரி இந்த மாலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய காசு அல்லாஹ்ட்ட கொடுக்காம நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா அது எப்படி அல்லாஹ்ட்ட போகும்? அல்லாஹ் சொன்ன மாதிரி நீங்க கொடுக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஜக்காத்தை வசூலுக்கு கொடுன்னு சொல்றான். இந்த 2.5% வசூலுக்கு கொடுன்னு சொல்றான். அந்த அற்ப காசு உடனே நான் சொல்ல மறந்துட்டேன். பையம்னோனல் மாவுன்னா அற்ப காசு. ஒருத்தர் அப்துல் காதர் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. 2 லட்சம் ரூபாய் சாப்பாடுக்கு செலவு பண்ணிட்டாரு. அவசியம் தேவை. மீதி 8 லட்சம் இருக்கு. 8 லட்சம் உதாரணத்துக்கு. அந்த 8 லட்சம் ரூபாயில 2% எவ்வளவு? சொல்லுங்க, கணக்கு போட்டு சொல்லுங்க. 10 லட்சத்துக்கு சொல்லுங்க. 10 லட்சத்துக்கு வச்சுக்கோங்க. ஒரு சிலர் வேலை செலவு வேணாம் மொத்தமா 10 லட்சத்துக்கு நான் தர்றேன் அப்படின்னா எவ்வளவு ரூபா? 25,000 ரூபாய். செலவு போகணும்னா 20,000 ரூபாய். இந்த 20,000 ரூபாய் 10 லட்சம் ரூபாயில வெறும் 20,000 ரூபாய். இது அற்ப காசா இல்லையா? அல்லாஹ் சொல்றா இது பேர் அற்ப காசு. இந்த அற்ப காசை கணக்கு பண்ணி கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பைத்துல் மால் வசூல் பண்ணாங்களோ அது மாதிரி பள்ளி வாசல்கள்லயோ பைத்துல் மால்கள்லயோ அதை கொண்டு போய் கொடுத்துடணும். கொடுத்துட்டா நீங்க ஜக்காத்தை நிறைவேற்றி விட்டீர்கள். இப்ப நீங்க என்ன செய்வீங்க? சொந்த மதத்துக்கு கொடுக்கணுமா இல்லையா? சொந்த மதத்துக்கு கொடுக்கணும் இல்லையா? உங்களை தேடி வர வேலை கொடுக்கணுமா இல்லையா? அது எதுல கொடுக்கறது? ஜக்காத்தை நீங்க பைத்துல் மால்ல கொடுத்துட்டீங்கன்னா சதக்கா உயிர் பெறுது. இல்லைன்னா சதக்காவும் செத்து போயிருது, ஜக்காத்தும் செத்து போயிருது. இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப 9,80,000 ரூபாய் உங்க காசு. 20,000 ரூபாய் 25,000 ஜக்காத்தா கொடுத்துட்டீங்க. முழுசா செக் கொடுத்தாலும் சரி, செலவு போக கொடுத்தாலும் சரி. இந்த மீதி காசை 9,75,000 வச்சுக்கோங்க. இந்த 9,75,000 நீங்க ஒரு இன்னொரு 20,000 எடுத்து சொந்த கணக்கு கொடுங்க. ஒரு 75,000 கொடுங்க. அப்போ 9 லட்சம் தான் இருக்குது. 7% கொடுத்துட்டீங்கன்னா 90 உங்கள்கிட்ட இருக்கும். இந்த 7 இருக்கிற சதக்கா சொந்த மந்தத்துக்கு ஏழைகளுக்கு கூட்டம் போட்டு பகிரங்கமா கொடுங்க. உங்களை பகிரங்கமா கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. பகிரங்கமா கொடுத்தாலும் நன்மையின் துகுது சதக்கா பணியுமாகி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. பகிரங்கமா கொடு, கூட்டம் போட்டு கொடு. அது ஓம் காசை கொடு, அல்லாஹ் காசை எடுத்து கொடுக்க. இதுதான் இஸ்லாம். அல்லாஹ் காசை எடுத்து கொடுக்க வேணாம். உன் காசு 9,75,000. அதுல நீ 10,000 கொடு, 5,000 கொடு, 75 கொடு. ஓ ஏழ்ற போயிடும். யார் ஏழ்ற போயிடும்? ஒரு மனுஷனுக்கு ஏழ்ற வருமா இல்லையா? நான் சொல்லல, அதை ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க. அஸ்-ஸதகா ரத்துல் பலா வல் ஹலா. தர்மம் பலாய் முசீபத்தை நீக்கும், கலா கதிர மாற்றும். தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்து குழி வைத்தாலும் கொடுத்தது காத்து. இதுதான் சதக்கா. சதக்கா வேற, ஜக்காத்து வேற. இப்ப ஜக்காத்து கொண்டு போய் கொடுத்த உடனே இப்ப நீங்க எப்படி உங்க சொந்த பந்தத்துக்கு கொடுக்கணும்? உங்களை தேடி வர ஏழை கொடுக்கணும். இப்ப சதக்காவும் ஹயாத்தாகுது. இப்ப என்ன ஆச்சு? ஜக்காத்து மையத்தாகுது, சதக்காவும் மையத்தாகுது. ஜக்காத்தை கொண்டு போய் சதக்கா பிடித்தா நீ வச்சுக்க. அல்லாஹ் தெளிவா சொன்ன விஷயம் இந்த விஷயம். சூரா பக்ராவுல 83வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உன் பெற்றோருக்கு உன் உறவினருக்கு உபகாரம் செய். அடுத்த வரியே இன்னும் தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தையும் கொடுத்துவாங்க. அதே 2வது அத்தியாயத்துல லைஸல் பிர் அன் துவல்லு உஜுஹக்கும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிப் 177. முதல்ல சொன்னது என்ன நம்பர்? 83.
2வது அத்தியாயத்துல 83 சொன்னேன். பெற்றோருக்கும் உறவினருக்கும், இங்கே உறவினருக்கும் உன்னை தேடி வரக்கூடிய ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் என்ன செய்யணும்? உபகாரம் செய்யும், சதகா கொடு. அடுத்த வரியிலே இன்னும் தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தையும் கொடுத்து வா. ஜக்காத்து வேற, சதகா வேற. இத விளக்கம் கொடுக்கணும். இப்ப நீங்க வந்திருக்க மக்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா, நீங்க உங்க நண்பர்களுக்கு எடுத்து சொல்லணும். நீங்க தான் ஒவ்வொருவரும் தாய். ஒரு முஸ்லீமுக்கு ஹாஜின்னு பட்டம்லாம் அல்லாஹ் கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தா தொழுகையாளி சதகத்துல்லா, தொழுகையாளி செல்லப்பா, தொழுகையாளி அக்ஸருக்கு பேர் கொடுத்துருப்பான். அதான் கொடுத்துருப்பான். தொழுகையாளி அப்துல் காதர் சொல்லுங்க. ஹஜ்ஜி பெருசா தொழுகை பெருசா? ஹஜ்ஜி பெருசா தொழுகை பெருசா? சரமா சொல்லுங்க. அப்ப தொழுகையாளி இதாயிட்டாங்கன்னா நான் பேர் போடணும், நோபாளி இதாயிட்டாங்கன்னா நான் பேர் போடணும். ஏன் ஹாஜிக்கு போடணும்? அது நம்ம பணக்காரவங்க, அவங்க மட்டும் போக முடியும். அவங்களுக்கு ஒரு பட்டத்தை அவங்களா போடுறாங்க. யார் போடுறா? அல்ஹாஜி இதாயிட்டோம். அதுல வேற 2 தடவை போனா அல்ஹாஜி. என்ன சமுதாயம்? ஒவ்வொருத்தரும் நாம தாய். ஒரு முஸ்லிம் தப்லீக்ல சொல்லுவாங்க, குந்தும் கைர உம்மத்தி உக்ரஜத் வல் தகுன் மின்கும் உம்மத்தை யதுன. உங்களில் ஒருவர் இருக்காரு. அது யாரு? ஒட்டுமொத்த சமுதாயமா இருக்கணும். யாரோ சிலர் போய் தப்லீக் பண்றது இல்ல. வல் தகுன் மின்கும் உம்மத்தை யதுன இலல் கைர். அப்ப இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் நம்ம செயல் மூலமா, சொல் மூலமா ஒழுங்கா இருந்தா எல்லாரும் இங்க வந்துடும். எல்லாரும் இதுதான் இஸ்லாம். அப்ப உங்களுக்கு பேர் என்ன? ஒவ்வொருத்தருக்கு பேரு தாய். இப்ப நீங்க கேட்கிற நீங்க என்ன செய்யணும்? நாளைக்கு அவனியாபுரமா இருக்கட்டும், திருமங்கலக்குடியா இருக்கட்டும், என்ன குறிச்சி, என்ன ஊரு, குறிச்சி மலையா இருக்கட்டும், மேலக்காவலியா இருக்கட்டும், இத கேட்டத போய் சொல்லி இதாயா சக்காத், இதான் சதக்கா, நான் கொடுக்க போறேன், பள்ளிவாசல்ல பைத்துல் மால்ல கொடுக்க போறேன், பைத்துல் மால் என்ன உருவாக்க சொல்ல போறேன் நிர்வாகிக்க சொல்லி, அதுதான் சக்காத். அப்ப ஜக்காத்தை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா, ஹஜ்ஜுக்கு சொன்னாங்க ஏழைகள் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஏழைகள் இஸ்லாத்தை விட்டு போக மாட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜக்காத்து கொடுத்தா நீங்க சுத்தமாயிருப்பீங்க, உங்க பொருள் சுத்தமாயிரும், நீங்க பணக்காரனா இருப்பீங்க, உங்க பிள்ளைங்க பணக்காரனா இருக்கும். இல்லை நான் 30-40 வருஷம் கழிச்சு நான் பணக்காரன், என் புள்ள பிச்சைக்காரன். ஏன்? ஜக்காத்தை கொடுக்குறது. ஆயிஷா என்ன சொல்றாங்க? ஜக்காத்தை முறையா கொடுக்கலைன்னா அவர்கள் சொத்து தீயினால் போயிடும், திருட்டினால் போயிடும், நஷ்டத்தால் போயிடும். எத்தனை பணக்காரங்க போன தலைமுறை பணக்காரங்க நீங்க என்ன ஆச்சு? ஏன் காசு, ஏன் காசு, உன் காசு இல்லை. அதுல ஒரு சொத்துல ஒரு பங்கு ஏழைக்கு இருக்கு. என்ன பங்கு? 2%. நீ ஒன்னும் பாதியாக கொடுக்க வேணாம், கொடுக்க வேண்டியது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், சல்லி அலைஹிம், ரசூலுக்கு உத்தரவு போடுறான், ரசூலே அவர்களுக்கு நீங்க ஸலவாத் சொல்லுங்க. ஜக்காத்தை கொண்டு வந்து பைத்துல் மால்ல கொடுத்தாச்சு, திருமங்கல போய் பைத்துல் மால்ல போய் உங்களுக்கு யார் ஸலவாத் சொல்றா? ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஸலவாத் சொல்றாரு. இந்த உலகமே ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத் சொல்லுது. சல்லி அலைஹிம் உத்தரவு போடுறான் அல்லாஹ், நபியே அவர்களுக்கு ஸலவாத் சொல்லுங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, அல்லாஹும்ம ஸல்லி வ அலா ஆலி அபூ வஃபாவே, உனக்கும் ஒரு சந்ததிக்கும் ஸலவாத். பெண்கள் கொண்டு வந்து ஜக்காத் கொடுத்தா ரசூலுல்லாஹ் என்ன சொல்வாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைக்கி வ அலா ஸௌஜிகி, ஓ பெண்ணே உனக்கும் உன் குடும்பத்தாருக்கு ஸலவாத். கிடைக்குமா? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? ஸலவாத்து பி ரசூல் குர்பாத்து இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருக்கம் வரும் கொடுக்கணும். ஸலவாத்து ரசூலுடைய ஸலவாத் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அந்த ஸலவாத் உங்களுக்கு கிடைச்சிட்டா உங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். இன்ன ஸலாத்தக சகனம், உங்க வாழ்க்கையில என்ன கிடைக்கும்? நிம்மதி கிடைக்கும். சேல் டாக்ஸ் கட்டினா நிம்மதி, இன்கம் டாக்ஸ் கட்டினா நிம்மதி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டினா கட்டி முடிச்சாச்சு, என்னை ஒருத்தர் கேட்க முடியாது, நிம்மதி. ஜக்காத் டாக்ஸ் கட்டிட்டீங்கன்னா இந்த உலகத்திலே நிம்மதி, மறுமையில நிம்மதி. ரொம்ப சிம்பிள். இத சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா சொல்றான், அலம் யாலமு அன்னல்லாஹ் யக்புலு தௌபா. உங்களுக்கு விளங்கலையா? உங்களுக்கு புரியலையா? நான் கேட்கிறேன், அல்லாஹ்வே கேட்கிறான். ஒரு தௌபாவை நான் ஏத்துக்கிறேன்.
ரொம்ப பாவம் பண்ற, ரொம்ப கேட்கிற. பிரசன்ட் டென்ஸ் சொல்றான். யக்பல் தௌபா. அது கேட்கல. யக்பல்னா பிரசன்ட் டென்ஸ். யக்பல் தௌபா வ யக்பல் சதகா. ஓ ஜகாத்தை நான் எடுத்துட்டேமா. நீ திருமணக்குடி பள்ளிவாசல்ல அவனியாபுரம் பள்ளிவாசல்ல நீ பைத்துல் மால் ஜகாத்தை கொடுத்துட்டியா? ஏன் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. யார் சொல்றான்? அல்லாஹ் சொல்றான். யக்பல்னா எடுக்கிறது. நான் எடுத்துட்டேன். ஓ ஜகாத்தை நான் எடுத்துக்கொண்டேன். என் அக்கௌண்ட்ல வந்துருச்சு. நீ கொடுத்தது திருமங்கலக்குடியில அவனியாபுரத்துல மேலக்காவில குறிச்சி மலையில. ஆனா ஏன் அக்கௌண்ட்ல கிளியர் ஆயிடுச்சு. யார் சொல்றான்? இவ்வளவு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நான் சொன்ன மாதிரி கொடுத்தா இவ்வளவு நன்மை தர்றேன். இந்த கொடுத்தா கொடுக்கலாம் போ. வருமோ ஆனால் புல்லியா உங்களுக்கு நபியா அவருக்கு சொல்லுங்கள், அவர்கள் விருப்பப்படி செய்து கொள்ளட்டும். ஃபஸயரல்லாஹு அமலக்கும். அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறான். நபிமார்கள் பார்க்கிறார்கள். மூமின்களாகிய நமது மூதாதையர்கள் தாத்தா பாட்டி அவர்கள் சந்தோஷப்படுறாங்க. யார் சந்தோஷப்படுறாங்க? அவங்க மொதல் போயிட்டாங்க. நீங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா ஒழுங்கா ஜக்காத்தை கொடுத்தா போதும். அவங்க சந்தோஷப்படுறாங்க. இது ஹதீஸ்ல இருக்கு. அடுத்து துலத்தூன இல்ல ஆணிகள் கைது வருஷம்லாதா. நாளைக்கு நீ மௌத்தா போவ ஏன்டா வருவ. மௌத்தா போகணுமா? யார்கிட்ட போய் சேருவோம்? அல்லாஹ்ட்ட சேருவோம். அல்லாஹ் சொல்றான், நான் பெரிய ஆலிம் சார். நான் யாரு? ஆலிமில் கைதி வருஷம்லாதா. நான் ஆலிம் சார் தான் பெரிய ஆலிம் சார். ஏன்டா நீ வருவ. அப்போ உன்னை அங்கே வச்சு செய்கிறேன். இங்கே சயுனபியுக்கும் அங்கே உனக்கு அறிவிக்கிறேன். இங்கே அறிவிக்கிறேன். நீ ஜக்காத் மேட்டர்ல என்ன பண்ணேங்கிறத உனக்கு அங்கே அறிவிக்கிறேன்னு நான் சொல்றேன். இந்த வசனம் எல்லாம் வந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பள்ளி வாசல்ல பைத்துல் மால் ஆரம்பிச்சாங்க. இன்ன விளக்கமா அல்லாஹ் 8 வகைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்றான். இன்னம சலகாத் சொல்றான். அந்த 8 வகைகள்ல வசூல் செய்பவருக்கு அது போகணும். போரா பேசிமாமோ ஒரு மோதியாரோ வசூல் பண்றாரு திருமங்கலக்குடியில 15% 20% எடுத்துக்கிட்ட அல்லாஹ் ஹலாலான ஜகாத் கொடுக்குறான். அல்லாஹ் ஹலாலான ஜகாத் கொடுக்குறான். ஆனா லட்சக்கணக்கான ரூபாய் வசூல் பண்ணா லட்சக்கணக்கான ரூபாய் வரும். அப்ப வசூல் பண்றவங்களுக்கு இவ்வளவு நன்மை இவ்வளவு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த ஜகாத்தை நாம கொடுக்கணுமா இல்லையா சொல்லுவாங்க. இப்ப பாருங்க குர்ஆன் வசனம் கொஞ்சம் கம்மி உட்காருங்க. குர்ஆன் வசனத்துல நான் முதல் சொன்னது உங்களுக்கு என்ன சொன்னேன்? எத்தனாயிரம் வருஷம் தண்டனை மூமினா இருந்தா? மூமினுக்கு தண்டனை எத்தனை வருஷம்? யாரா கேட்டீங்களா? ஜக்காத்தை கொடுக்கலைன்னா மூமினா இருந்தாலும் 50,000 ஆண்டுகள் தண்டனை. உங்க ஊர் பள்ளிவாசல் குர்ஆன் எடுத்து என்ன சொல்லி இருக்கு? அதாவது இறை நம்பிக்கையாளர்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்னா யாரு? மூமின். இந்த நாள் 50,000 வருடங்கள் போல் சுவையானதாக இருக்கும். ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தனது செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு ஜக்காத் கொடுக்காதவர்களுக்கு அந்த நாளில் வழங்கப்படும் தண்டனை பற்றி கூறும்போது அல்லாஹ் தனது அடியார்களுக்கு மத்தியில் அந்த நாளில் தீர்ப்பு வழங்கும் வரை அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். எதுவரை? தீர்ப்பு வழங்கும் வரை தண்டனை வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த நாளின் அளவு நீங்கள் கணக்கிடக்கூடிய 50,000 ஆண்டுகள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாளர், நூல் முஸ்லிம். எங்க இருக்கு? மடிச்சு வச்சிருக்கேன், முடிஞ்சா எடுத்து பாருங்க. இப்ப எதுவுமே குர்ஆன் ஹதீஸ் தான் நம்ம விளக்கம் பேசணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஜக்காத்தை எங்க கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்க. பைத்துல் மாலை உருவாக்கணும், பைத்துல் மாலை கொடுக்கணும். இவ்வளவுதான் விஷயம். இன்ஷா அல்லாஹ் கொடுக்கலாமா? இந்த 50,000 வருஷம் தண்டனை விட்டு நம்ம அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணுமா இல்லையா? இப்ப இந்த ஜக்காத்துக்கு பைத்துல் மால் ஆரம்பிக்கிறதுக்கு உங்க ஊருக்கு ஒரு 25,000 ரூபாய் நோபல் மகன் சாவுல் கொடுத்துருக்காரு ஜக்காத்துக்காக, பைத்துல் மாலுக்காக. நம்ம சார்பா இன்ஷா அல்லாஹ் ஒரு 10,000 கொடுக்கணும். மொத்தம் எவ்வளவு ஆயிரம் கொடுக்கணும்? நம்ம தொழுகை பாஸ் ஆகணும், நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். இனிமே நான் ஜக்காத்தை பைத்துல் மால்ல கொடுக்குறேன்னு சொல்றவங்க கை தூக்குவோம், கை தூக்குவோம். சார் இப்ப இந்த ஊர் திருமங்கலக்குடிக்காரங்க நாங்க இப்ப 35,000 ரூபாய் கொடுத்துட்டோம் உங்களுக்கு. நாங்க தரோம் சொல்றவங்க இப்ப சொன்னீங்கல்ல, நான் 5,000 தரேன், 10,000 தரேன், 2,000 தரேன் சொல்லுவாங்க. ஒரு 2 நிமிஷம் சொல்லுவாங்க. தலைவர் இருந்து ஆரம்பிங்க. 10,000 அல்ஹம்துலில்லாஹ்.
அண்ணன் அப்துல் காதர் 10,000 நாளே தக்பீர் அப்துல் நாசர் இல்ல அவர்களுக்கு அல்லாஹ் நியமத்தையும் பரக்கத்தையும் கொடுப்பானாக. பேர் சொல்லுங்க, உங்க பேரு பேரு ஏன் கேட்கிறேன்னா அல்லாஹ் அங்கே உங்க பேரை கேட்டு மலக்கு எழுதுறாங்க. மலக்கள் அந்த பாட்டு பாடினார் பாருங்க, அவ்வளவு ஹதீஸ். அல்லாஹ் அவர்களுக்கு நியமத்தையும் பரக்கத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நாசர் உங்க பேரு ஃபஸலுல்லாஹ் அவர்களுக்கு 10,000 நாளே தக்பீர் அல்லாஹ் அவர்களுக்கு நியமத்தையும் பரக்கத்தையும் அவர் குடும்பத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து யாரு உங்க பேரு? ஜாகிர் ஹுசைன். அல்லாஹ் அவர்களுக்கு நியமத்தையும் பரக்கத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கணும். அடுத்து யாரு சொல்லுங்க, திருமணம் சொல்லுங்க. அப்புறம் வெளியூருக்காக நாங்க திருமணம் படி கொடுக்கணும், இப்ப நாங்க கொடுத்த மாதிரி கொடுக்கணும், தப்பு சொல்லுங்க. வேற யார் சொல்ல போறோம்? உங்க பேரு? அண்ணன் பஷீர் 5000 நாளே தக்பீர் அல்லாஹ் அவர்களுக்கு நியமத்தையும் பரக்கத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து யாரு? துல்கிப் அல்லாஹ் அவர்களுக்கு நியமத்தையும் பரக்கத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சந்தோஷப்படலாம், ஏன் காசை எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருமண குடிமக்கள் ஏன் காசை எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவுதான் விஷயம், சிம்பிள். இந்த காசு உங்க கூட வந்த காசு. எது நீங்க கொடநாடா இருந்தாலும் கொண்டு போக முடியாது. எங்க கொண்டு போக முடியாது? மௌத்தாகும் போது கொண்டு போக முடியாது. இது உங்க கூட வருது. எது கூட வருது? வேற யார் சொல்லுங்க, சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அண்ணன் இலியாஸ் 5000 அல்லாஹ் அவர்களுக்கு நியமத்தையும் பரக்கத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து யாரு? ஐயன் பேரு சர்வதீன் 5000 நாளே தக்பீர் அல்லாஹ் அவர்களுக்கு நியமத்தையும் பரக்கத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து யாரு? 6 நிமிஷம் தான் இருக்கு, டக்குன்னு சொல்லுவோம். வெறும் 6 நிமிஷம். சரி, வரக்கூடிய ஜும்மாவில் இதை பயான் பண்ணி ஆலிம் யாரும் வந்திருக்காங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வர ஜும்மாவில் இந்த விஷயத்தை பயான் பண்றீங்க, கொடுத்தவங்க பேரை சொல்றீங்க. 25,000 நோபல் மணி கொடுத்தாரு, 10,000 சீடு ட்ரஸ்ட் பேரை சொல்ல வேண்டிய சீடு ட்ரஸ்ட். இது மாதிரி ஒன்று ஒன்றா நீங்க சொல்லி வசூல் பண்ணி, ஏன்னா ஜும்மாவில் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க. சொன்னா இப்ப ஆமா 75,000 1 லட்சமா இருக்கு. ரொம்ப பேர் சொல்றதுக்கு அப்படியே வீட்டில் கேட்டு சொல்லலாம் நினைப்பாங்க, பகிரங்கமாக சொல்றதான்னு நினைப்பாங்க. பகிரங்கமாக தான் சொல்லலாம். ஜக்காத்து பகிரங்கமா கொடுக்குறோம், சதக்கா 2 வழியில கொடுக்குறோம். பகிரங்கமா கொடுக்குறோம், வலது கை கொடுப்பது இடது கை, அது சதக்கா. சொந்தமாக கொடுக்கும் போது தெரியாம கொடுத்துக்கலாம், ஏழை வந்தாங்கன்னா தெரிஞ்சு கொடுக்கலாம், அது உங்க விருப்பம். இதுதான் ஜக்காத்துடைய அடிப்படை. ரொம்ப நேரம் பேசணும். ரசூலுல்லாஹ் மௌத்தான அன்னைக்கு கொஞ்சம் பேரு நாங்க பைத்துல் மாலுக்கு ஜக்காத் தர மாட்டோம்ட்டாங்க. என்ன ரசூலுல்லாஹ் மௌத்தான அன்னைக்கு அபூபக்கர் சித்திக் கலீஃபா ஆக்கி உட்கார வச்சாச்சு. நாங்க இனிமே பைத்துல் மாலுக்கு தர மாட்டோம், ரசூலுல்லாஹ் எந்த வரையும் கொடுத்தோம், இனிமே பைத்துல் மாலுக்கு ஜக்காத் தர மாட்டோம் தான் சொன்னாங்க. ஒரே அடி அடிச்சாங்க, காபிரிட்டாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து, நீ எல்லாம் காபிர் ஆகிட்டாங்க. உடனே உமருக்கு வருத்தம் வந்துச்சு. என்ன நம்ம சஹாபாக்கள் அவங்கள போய் நீங்க காபிர்னு சொல்லலாமா? உங்களுக்கு தான் அந்த கோவம் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. யாருக்கு? இப்பதான் கலீஃபாயி முதல் நாள் உட்கார்ந்துருக்கீங்க, முதல் நாளே நீங்க போய் அவங்களை காபிர்னா ஆமா குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து போட்டாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக். அப்பதான் உமரில்லாவுக்கே புரியுது, நமக்கு எப்ப புரிய போகுது? உமரில்லாவுக்கு அப்ப புரிஞ்சு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அபூபக்கர் சித்திக் அவருடைய இருதயத்தை விசாலமாக ஆக்கிவிட்டான், சிறப்பாக ஆக்கிவிட்டான் சொல்றாங்க. யார் சொல்றாங்க? உமரில்லா. அடுத்த வரை சொன்னாரு, ஒரு குண்டா போடுறாரு, அணு குண்டா போடுறாரு. யாரு? அபூபக்கர் சித்திக். இதுதான் எல்லா கிரந்தங்களிலும் ஒரு ஹதீஸ். நான் சொல்ற ஹதீஸ் புகாரில் இருக்கு, முஸ்லிம்ல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ஹதீஸ். அது சொல்றாரு, லவ் மனௌனி இஹாலிபி. என்ன அர்த்தம்? லவ் மனௌனி போன வருஷம் ரசூலுல்லாஹ் கையில கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ஒட்டகத்தையும் கயிறையும் கொடுத்துட்டு ஜக்காத்தா ஏன்ட்ட வந்து நான் கயிறு தர மாட்டேன், ஒட்டகம் தரேன்னு சொன்னாலும் அவனோடு நான் போகிறேன். யாரோட? ரசூலுல்லாஹ் காலத்துல ஜக்காத்து வேற, என் காலத்துல ஜக்காத்து வேற இல்லை. நாளைக்கு வரக்கூடிய
அதுக்கு அடுத்து ஒரு குண்டு போட்டார், ரெண்டு குண்டு போட்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல் நிர்வாகிக்கும் போட்டாங்க ஒரு குண்டு. என்ன மண் பரத வேலை சொல்லாத்தி வசக்காத்தி, ஜக்காத்து வேற தொழுகை வேற பிரித்து பார்த்தால் அவரோடு நான் போர் புரிவேன். பள்ளிவாசல் கட்டினேன் எதுக்கு? வேறு தொழுது. அப்ப என்னாச்சு? ஜக்காத்து கண்ணில் வந்து சுண்ணாம்பு, தொழுகை கண்ணில் வெண்ணெய். புரியுதா உங்களுக்கு? சொல்லுவோம்ல, தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, ஜக்காத்தை போட்ட கொடுக்குது. இதுக்கு தான் சொன்னாரு. அந்த ஒரு ஹதீஸை இந்த சமுதாயம் விளங்கி இருந்தால், இந்த சமுதாயம் வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக நான் போர் புரிவேன். மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வ ஸகாத்தி, என்ன அர்த்தம் சொல்றாங்க? என்னை பிரித்து பார்ப்பவர்களோடு நான் போர் புரிவேன் சொன்னார். இது எல்லா கிரந்தங்களிலும் வரக்கூடிய ஹதீஸ். ஏன்னா ரசூலுல்லாஹ் மௌத்தான அன்னைக்கு எல்லாரும் இங்க இருக்காங்க. எங்க இருக்காங்க? அப்ப சொன்ன ஹதீஸ். ஆனா நம்ம விளங்கல. ஆக ஜக்காத்தை இன்ஷா அல்லாஹ் நாம முறையா கணக்கு பண்ணி செலுத்துவோம். இல்லாத ஊர்ல பைத்துல் மால் ஆரம்பிப்போம். இது ஒரு சப்ஜெக்ட். அடுத்து ஒரு 5-10 நிமிஷத்துல முடிச்சிடுவோம். இப்ப வட்டியை ஒழிக்க சொல்லி அல்லாஹ் சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க? வட்டியை ஒழிக்க சொல்லி 1400 வருஷம் ஆச்சு. வட்டி ஒழிஞ்சிருக்கா? அப்ப அல்லாஹ் சொன்னதை நம்ம கேட்கல. அல்லாஹ் சொன்னதை நம்ம கேட்கல. அப்ப அல்லாஹ் சொன்னதை யாருக்கு செயல்படுத்தணும்? ஆலிம்களும் ஜமாத்தார்களும் பயான் பண்ணும்போது அல்லாஹ் வட்டியை அளிக்கின்றான் பயான் பண்றோம். ஆனா செயல்பாடு இருக்கா? செயல்பாடுனா எப்படி வட்டி ஒழிங்கி? அப்ப வட்டியை ஒழிக்கணும்னா அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யணும். ஏற்பாடு இல்லாம வட்டி ஒழியுமா? அப்ப ஒவ்வொரு ஜமாத்திலையும் வட்டி ஒழிப்பதற்கு வட்டி இல்லாம கடன் கொடுக்கணும். இன்னைக்கு 10,000 20,000 கொடுத்த ஊரில் இன்னைக்கு 50,000 கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பணம் வருது கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஒரு 10,000 கொடுப்போம், ஒரு 10 பெண்கள் கொடுப்போம். பெண்கள் ஒழுங்கா கட்டுறாங்க. அஜெக்ட் சொன்னாங்க, சர்வா அஜெக்ட் சொன்னாங்க, பெண்களுக்காகவே நாங்க தனியா வட்டியில கட்டணும். ஏன்னா தீமையை பூச்சிக்கிட்டாங்க, கண்ணால பார்த்து பூச்சாங்க. அவர் பூஞ்சதுனால இந்த விளக்கம் அவருக்கு தெரியுது. ஆலிம்கள் போய் மாட்டிக்கப்படாது. ஆலிம்கள் போய் பயான் பண்ணிட்டு போய் அவசரத்துக்கு நான் அந்த வழியில யாருக்குள்ளே செய்யுங்க. உயிர் பிரச்சனை, உடல் பிரச்சனை, என்ன செய்ய முடியும்? யாருக்காவது கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா யாருமே வாங்குவோம், வட்டிக்காரன் தான் வாங்குவோம். இதை நிலையை மாற்றுறதுக்கு அவங்க ஊர்ல உலமாக்களுக்கு பள்ளிவாசல் பணியாளர்களுக்கு ஒரு பைத்துல் மால், வட்டி இல்லாம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு பைத்துல் மால் ஆரம்பிச்சிருக்கோம். இது மாவட்ட அளவில் செய்யலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உலமாக்கள் கிடைச்சா இந்த ஆலோசனை அருமையான ஆலோசனை. அவங்களுக்குள்ளேயே செய்யும் போது பல தனவந்தர்கள் சதக்கா கொடுப்பாங்க. இது ஜக்காத்து கிடையாது. இப்போ நான் பேசுற சப்ஜெக்ட் சதக்கா, டொனேஷன் வாங்கி நீங்க என்ன செய்யணும்? வட்டி இல்லாம கடன் கொடுக்கணும். பெத்த தாயோடு தவறு செய்யக்கூடிய மோசமான விஷயம் வட்டி. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகணும். சொர்க்கத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல நரகத்துக்கு போனாங்க. நரகத்துல என்ன பார்த்தாங்க? வட்டிக்காரன் எப்படி அனுபவிக்கிறான் துன்பத்தை பார்த்தாங்க. ஜக்காத்து கொடுக்காதவன் எப்படி அனுபவிக்கிறான் துன்பத்தை பார்த்தாங்க. நேர சொர்க்கத்துக்கு வாசலுக்கு வந்தாங்க. அங்க பார்த்துட்டு வந்தாங்க. சொர்க்கத்தின் வாசலில் ஒரு வாசல் எழுதப்பட்டிருந்தது. என்ன வாசல் தெரியுமா? நீங்க தர்மம் கொடுத்தா 10 மடங்கு நன்மை, அதை கடனாக கொடுத்தால் 18 மடங்கு நன்மை, டபுள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆச்சரியமா போச்சு. உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். தர்மம் கொடுத்தா அதான் பெருசு, கொடுத்துட்டு வாங்க அது 2 மடங்கு நன்மை, 18, 10க்கு 18. என்ன காரணம்? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தர்மம் கொடுத்தா அவன் வாங்கிட்டு போயிடுவான், அம்மாவோட செலவு பண்ணி முடிச்சிருவான். கடன் வாங்க என்ன பண்ணுவான்? கடன் வாங்க என்ன பண்ணுவான் சொல்லுங்க? சம்பாதிப்பான், உழைப்பான், திருப்பி கொண்டு வந்து கொடுப்பான். வாங்குறவங்க என்ன செய்வாங்க? பணத்தை வாங்கி இன்னொருத்தர் கொடுப்பான். ஏற்கனவே கொடுத்த மனசு என்ன செய்ய இன்னொருத்தர் கொடுப்பாரு. இப்ப என்ன ஆகுது? தர்மம் பெருகுது, வட்டி ஒழியுது. இது அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னது நிறைவேறுது. எம்முகப்புல்லாஹி வா வயுர்தி ஸதகா
நான் வட்டியை அளிக்கின்றேன், அதன் மூலம் தர்மத்தை பெருக்குகின்றேன். தர்மம் நீங்களே ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தருவதாக அண்ணன் நோபல் பரிசு சாவலுக்கு சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் போடுறீங்க, ஊர்ல கலெக்ஷன் பண்றீங்க, டொனேஷன் சதக்கா. 3 லட்சம் ரூபாய் எத்தனை பேருக்கு 10,000 கொடுக்கலாம் சொல்லுங்க? 30 பேர் கொடுக்கலாம். 30 பேருக்கு இந்த மாசம் கொடுத்தாச்சு, அடுத்த மாசம் 30 பேர் ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். வட்டி இல்லாம கொடுக்க போறாங்க. இந்த 30,000 ரூபாய் எத்தனை பேர் கொடுக்கலாம்? 3 பேர் கொடுக்கலாம். அடுத்த மாசம் 3 பேர், அடுத்த மாசம் 3 பேர். வருஷம் முடியும் போது 30ங்கிறது 66 பேருக்கு போயிருக்கும். 3 லட்சம் 6,60,000 கணக்கு வரும். பணம் இருக்காது, கணக்கு எவ்வளவு வரும்? அப்போ ஒரு வட்டி இல்லா கடன் ஆரம்பிச்சா எவ்வளவு செய்யலாமா? அடுத்த விஷயம், இன்றைக்கு நம்ம கபரஸ்தான்கள் சும்மா இருக்கு. இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுது தேக்கு மரம் செம்மரம் வாங்கி நடுங்க, கண்டு தர்றேன்னு சொல்லுது. அரசாங்கம் சொல்லுது. நமக்கு இடம் இருக்கு, மற்றவங்களுக்கு அந்த மாதிரி இடம் இல்லை. நாம வாங்கி சுவர் ஓரங்கள்ல எங்கெல்லாம் இடம் இருக்கோ வாங்கி நாம நட்டு வச்சா எத்தனை லட்சம் ரூபாய் தெரியுமா? ஒரு மரம் 10-15 வருஷம் கழிச்சு எவ்வளவு? பல லட்சம். இந்த சமுதாயம் நினைச்சா பல லட்சம் ரூபாய் பணத்தை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி இன்னைக்கு சோலார் மின்சாரம், இந்த சோலார் மின்சாரத்தை நீங்க ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் நீங்க பல ஜமாத் வந்திருக்கீங்க. பள்ளிவாசல் மேற்கூரை பூரா பொதுவாக இருந்து சோலாருக்கு எளிதாக இருக்கும். 3 லட்சமோ 4 லட்சமோ 5 லட்சமோ நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அந்த சோலார் கரண்ட் மூலமா 20,000 50,000 உங்களுக்கு மிச்சம். ஏன் பேசினா அவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்கலாமே, மோதியார்களுக்கு சம்பளம் கூட கொடுக்கலாம், கூட 2,000 கொடுத்து போறது. பள்ளிவாசல் வருமானத்துல கரண்ட் செலவு மிச்சம். இப்போ கரண்ட் செலவு எவ்வளவு கட்டிட்டு இருக்கீங்க? 2 மாசத்துக்கு ஒரு 5,000 ரூபாய் கட்டிட்டு இருக்கீங்க. இந்த 5,000 ரூபாய் நீங்க 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா 5,000 மிச்சம். உங்க ஊர் பள்ளி, பல பள்ளிகள் போன 2 வாரத்துக்கு முன்ன ஒரு பள்ளியாசலுக்கு போனேன், 48,000 ரூபாய் கட்டுறாங்க. உடனே சோலார் போட்டோம். எங்க போட்டாங்க? அமிஞ்சி கடையில, ஆசாத் நகர்ல உடனே சோலார். ஏன் செய்யக்கூடாது? இந்த சமுதாயம் வருமானம் நமக்கு வரும், அதிகமா போய் கலெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வருட பணத்தை ஆடிகளுக்கோ மோதிகளுக்கோ 2,000 சேர்த்து கொடுக்கணும். அதே மாதிரி இன்றைக்கு கல்வி, ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் ஒரு எல்கேஜி யூகேஜி அவ்வளவுதான், ஒரு நர்சரி ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம். பள்ளிவாசல் பகல்ல ஃப்ரீயா இருக்கு, சுபூல இருந்து லோகர் வரை ஃப்ரீயா இருக்கு. இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி 2 மணிக்கூட. உங்களுக்கு இடம் இருந்தா தொழுகைக்கு பின்னாலேயே நோம்பு கஞ்சி காய்ச்சல் இருக்கும், மதரசா இடம் இருக்கும். அதுல நீங்க ஒரு நர்சரி ஆரம்பிச்சீங்கன்னா, இது நான் சொல்வது உங்களுக்கு மட்டும் இல்லை, கேட்கறவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ மூலமா யார் யாருக்கு போதோ அவங்களுக்கு சேர்த்தா சொல்றது. எந்த ஊர்ல முடியுதோ ஒரு நர்சரி ஸ்கூலு தாராளமா நீங்க ஆரம்பிக்கலாம். அப்ப அதே மாதிரி வேலை வாய்ப்பு, இன்றைக்கு திருமங்கலக்குடியில கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறது 2-3 பேர் இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்களா? இந்த பெருநாள் நேரம், முக்கியமான நேரங்கள்ல எல்லா மக்களும் வரக்கூடிய நேரத்துல அந்த 2 பேரை மதிச்சு நீங்க கூப்பிட்டு நீங்க எப்படி வேலை வாங்கிங்க, எப்படி வேலை கொடுக்கலாம் இந்த பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களையும் இந்த வேலை இல்லாத பிள்ளைகளையும் படிச்ச வேலை இல்லாத பிள்ளைகளை ஒன்றிணைச்சிங்கன்னா அவங்களுக்கு விளக்க சொல்லுவாங்க, ட்ரைனிங் சொல்லுவாங்க, எங்க வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி படிக்காத பிள்ளைகளுக்கு நம்ம வெளிநாட்டில் இருக்கவங்க கூட அவங்க நேரம் எந்த நேரம்? நோம்பு நேரத்துல பெருநாள் நேரத்தில் வந்தாங்க. அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வைங்க, இவங்களையும் கூப்பிட்டு உட்கார வைங்க. வேலை இல்லாத பிள்ளைய 2 பேரையும் சேர்த்து கொடுங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்கன்னா அவங்க திரும்பவும் ஷார்ஜாவுக்கோ துபாய்க்கோ ரியாதுக்கோ போய் இவங்களுக்கான உதவி செய்வாங்க. என்ன பிரச்சனைனா, இந்த 2 பேரையும் சேர்க்கிறதுக்கு ஆள் இருக்கு, நிக்கா செஞ்சு வைக்கிறதுக்கு ஆள் இருக்கு, அது புரோக்கரேஜ் கிடைக்கிறது நமக்கு, நிக்கா செஞ்சு கொடுக்கறதுக்கு செய்யறோம். வேலை வாய்ப்பை கூட ஏன் இது மாதிரி செய்யக்கூடாது? வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த பிள்ளைகளை இடம் கண்டறியணும். எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க? 10 பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க.
சரி, தாவான்னு எவ்வளவு செலவு பண்ணணும்? ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு தினந்தோறும் சகோதர சமுதாயம், முஸ்லீம் அல்லாத சமுதாயம் வர்றாரா இல்லையா சொல்லுவாங்க. எந்த நேரம் வர்றாங்க? ஓதி பார்க்கறதுக்கு எந்த நேரம் வர்றாங்க? மகரீபுக்கு வர்றாங்க இல்லையா? நம்மளை மதிச்சு நம்ம ஆலிம் சாவுடைய பேசிமாம் அல்லது மோதியார் ஓதி பார்ப்பாரு, நமக்கு நல்லா இருக்கும், அல்லா சாமி கிட்ட போனா நமக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கணுமா? சமுதாயத்துல ஒரு பள்ளிவாசலி 10 சேர் வாங்குறதுக்கு எவ்வளவு ஆகும் சொல்லுவாங்க? 5000 ரூபாய் ஆகும். வாங்கிட்டு போது 10 சேரை போட்டு கண்டிப்பா அவங்களை உட்கார வைங்க. குழந்தை குட்டியோட வர்றாங்க, வயசானவங்க வர்றாங்க, ஏன் செய்யக்கூடாது? யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் ஒவ்வொரு ஜமாத்துகளும் சொல்லணும், ஐக்கிய ஜமாத்தில் அறிவுறுத்தணும். உங்களுக்கு சேர் வேணா, இப்ப நாங்களே பல மாவட்டங்களுக்கு சேர் வாங்கி கொடுக்கணும், அதுக்கு பணத்தை கொடுத்தோம், அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கு கேட்ட ஆளா இல்லை. அதுவும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிறைய ஆள் இருக்காங்க. இப்படி இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு பல வழிகள் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. நேரம் இடம் கொடுக்காதனால இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாவில் ஹஜ்ரத் அவர்கள் இதை பயான் பண்ணணும். ஜக்காத்துனா என்ன, சதக்கானா என்ன என்பதை எடுத்து சொல்லணும். உங்க எல்லாருக்கும் ஒரு மனசுல இன்னொரு கேள்வி இருக்கும். குர்ஆன் சொல்லிட்டேன், உறவினர்களுக்கு ஜக்காத் என்பது இல்லை, அல்லாஹ் காசு அல்லாஹ் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். அப்ப சதக்கா எப்படி வரும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப உறவினர்களுக்கு நான் ஜக்காத்து கொடுப்பேன்னு சொல்லி ரொம்ப பேர் இருக்காங்க. நம்ம யாரையும் தடுக்க போறது இல்லை. ஆனா குர்ஆன் சொன்ன மாதிரி ஹதீஸ்ல 1641 புகாரி நோட் பண்ணிக்கங்க. 1641 இருந்து 49 ஹதீஸ் வரை தெளிவா இருக்கு. தலைப்பு உறவினர்களுக்கு ஜக்காத்துன்னு போட்டுருக்கும். நான் எப்போ எடுத்து வருவேன், நீ கொண்டு வரல, தலைப்பு போட்டுருக்கும் உறவினர்களுக்கு ஜக்காத்துன்னு. நம்ம மதி வைக்கக்கூடாது, உள்ள போய் பார்க்கணும், ஹதீஸ போய் பார்க்கணும். என்ன ஹதீஸ்? பீருவா தோட்டத்தை அப்படியே தூக்கி கொடுக்கிறாரு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. எப்ப ஒரு வசனம் வந்துச்சு, உங்களுக்கு பிடித்தமானதை பிறருக்கு கொடுக்காதவரை நீங்கள் நன்மை அடைய முடியாது. இதை கேட்டவன ஓடோடி வந்தார் ரசூலுல்லாஹ். மதீனாவிலே அருமையான தோட்டம், பீருஹா தோட்டம், மினரல் வாட்டர், அது தோட்டம் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான தோட்டம். இதை கேட்டவன ஓடியாந்து, ரசூலுல்லாஹ்வே இந்தாங்க இந்த தோட்டத்தை நீங்க வச்சுக்கணும். யார்கிட்ட? ரசூலுல்லாஹ் நீங்க வச்சுக்கீங்கன்னு சொல்றாங்க. இல்லை இல்லை எனக்கு வேணாம், உறவினர்களுக்கு கொடுக்குறாங்க. உறவினருக்கு கொடுத்தா 2 நன்மை. சதக்கா உறவினருக்கு கொடுத்தா எது நன்மை? ஏழைக்கு கொடுத்தா 1 நன்மை, உறவினருக்கு கொடுத்தா 2 நன்மை. ஒரு ஒட்டுமொத்தமா பீருஹா தோட்டத்தை கொடுத்ததுக்கு பேரு ஜக்காத்தா சதக்கா சொல்லுவோம். 2% இல்ல, முழு தோட்டத்தை கொடுக்குறாரு. இதுக்கு பேர் என்ன? கேட்டீங்க சொல்லுங்க, ஜக்காத்தா சதக்காவா? சதக்கா. இதுக்கு பேர் என்ன? ஆனா ஹதீஸ் தலைப்புல உறவினருக்கு ஜக்காத்துன்னு எழுதி வச்சதுனால நம்மள படிச்சவங்களே மதிமதிக்கிறாங்க. இது ஒரு ஹதீஸா? மொத்தம் 3 ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் நம்முடைய சஹாபி அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அடுத்த நாளைக்கு நீங்க பார்த்து சொல்லணும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவரு ஏழை, அவர் மனைவி பணக்காரி. அவர் ஏழை, அவர் ஒய்ஃபு பணக்காரி. புரியுதா உங்களுக்கு? நம்மளாம் இன்னைக்கு பெண்களை பூரா ஏழையா தான் வச்சிருக்கோம். நாம தான் வசதியா இருக்கோம். பெண்களை அவங்க தொழில் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, அனுமதி கொடுத்து வச்சிருக்காங்க. திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா, பெண்களே உங்களை நான் நரகத்தில் கண்டேன், தர்மம் செய்தாவது நீங்கள் சொர்க்கத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க. உங்களுடைய
சதக்கா செய்யுங்கன்னு சொன்னாங்க. இவ்வளவுதான். நேரம் அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். ஏன் நம்ம சதக்காவை புருஷனுக்கு கொடுக்கக்கூடாது? புருஷனுக்கு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கன்னு சொல்றாரு. இந்த அம்மா சொல்றது புருஷன்ட்ட. அப்துல்லா பின் மசூத் சாதாரண இல்ல, இந்த குர்ஆன் வந்ததுக்கு காரணமானவர்களில் ஒருவர். அவர் நான் கேட்க மாட்டேன், நான் ஏழைதான், அதுக்காண்டி காசுக்காண்டி நான் அலைய மாட்டேன், நீயே போய் கேட்டுக்கிட்டேன். யார மனைவி. இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய புகாரில 1461 இருந்து 67 வரை. இதே மாதிரி முஸ்லீம்ல இருக்கு. ஆனா முஸ்லீம்ல தலைப்பு ஒழுங்கா போடுறாங்க. புகாரில மட்டும் தலைப்பு யார் நம்மளால இங்கே தமிழாக்கம் பண்ண வேலை. அப்ப இந்த ஹதீஸ்ல நேரம் போறாங்க, அங்க போய் நின்றா கேட்கறதுக்கு வெக்கமா இருக்கு. புருஷனுக்கு நான் கொடுக்கலாமான்னு கேட்கலாமா? வெக்கமா இருக்கு. இதே மாதிரி இன்னொரு பொம்பளை வந்து நிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பிலால் வர்றாரு. பிலாலே, எங்களுக்கு இந்த மசாலா இந்த விளக்கம் வேணும், போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேளுங்கன்றாங்க. எங்களை யாரும் சொல்லாதீங்க எப்படி கேட்டவங்க யார் சொல்லாங்க. ஆனா பிலால் போய் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் யாருன்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் என்ன சாதாரண கேட்டாரு. இன்னார் மனைவி அவங்களுக்கு சொல்லுங்க, உங்க புருஷனுக்கு கொடுத்தா 2 நன்மை இருக்கு, கொடுக்க சொல்லுங்க. இது ஜக்காத்து கிடையாது. இது பேர் என்ன? இதை ஜக்காத்துன்னு எழுதி வச்சிருக்காங்க. எதுல? தலைப்புல. புருஷன் கொடுக்கல. சரி, எல்லாரும் ஜக்காத்த புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு கொடுத்தா பைபிள் பண்ணா சொல்லுமா? இது ஒரு ஹதீஸ். மூணாவது ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஒருத்தவங்க உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கு மூத்த கணவர் மூலமா பிள்ளைங்க. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் என் பிள்ளைகளுக்கு சதகா கொடுக்கலாமா? உங்களை நான் கட்டிக்கிட்டேன், ஆனா என் மூத்த கணவருடைய பிள்ளைங்க என் பிள்ளைங்க தானே, நீ தாராளமா கொடுமா, உனக்கு 2 நன்மைங்கிறாங்க. இந்த 3 ஹதீஸ் தான் மொத்தம். இதை ஒழுங்கா படிக்காததுனால, சிந்திக்காததுனால, இந்த 3 ஜக்காத்து தலைப்புல வந்ததுனால உங்க ஜக்காத்து உரையில் கொடுக்கலான்னு மனசு வச்சுட்டாங்க. இந்த தப்புனாலதான் இன்னைக்கு பைத்துல் மால் வர்றதை தடுக்கிறாங்க, ஜக்காத்து வர்றதை தடுக்கிறாங்க, வட்டியில்லா கடன் வர முடியாம பண்றாங்க. சிலர் பல தலைவர்கள், ஜமாத் தலைவர்கள் உட்பட, அவங்க ஜமாத் தலைவர்களுக்கு பகிரங்கமா கொண்டு போய் என்ன கொடுக்கணும், கையால நிர்வாகிகள் சொல்றேன். எல்லா தலைவர்கள் அந்த மாதிரி நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் மத்தவங்கள சொல்றேன். அப்ப இந்த விளக்கங்களை நீங்க சொல்லணும். யாருக்கு உரைகளுக்கு ஜக்காத்து கொடுக்க சொல்லி படிச்சு பாருங்க. அங்க எங்கேயாவது ஜக்காத்து வருதா? எல்லாமே சதக்கான வரும். மொத்தமா தூக்கி கைரோகத்தோடு கொடுத்தாங்க. 2% கிடையாது. அதே மாதிரி புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு புருஷன், அது என்ன? சதக்கா. இதை விலகிக் கொள்வதற்காகத்தான் இன்றைக்கு ஊரா நம்ம செலவு. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் 3500 ஊர்களுக்கு மேல பைத்துல் மால் இருக்கு. அதுல சதகத்துல் ஹாஜத் மூலமாவே பல பைத்துல் மால், அவங்க பெரம்பலூர் மாவட்டத்துல அவங்க மூலமாவே இன்னைக்கு பல பைத்துல் மால் உருவாயிருக்கு. ஆக தஞ்சாவூர் மாவட்டத்துல, பழைய தஞ்சாவூர் மாவட்டத்துல, இப்ப இது என்ன மாவட்டம்? தஞ்சாவூர் தானா? மயிலாடுதுறை. எந்தெந்த ஊர்ல பைத்துல் மால் இல்லையோ அதை திருமங்கலூருக்காரங்க, அவனியாபுரத்துக்காரங்க, திருச்சி மலைக்காரங்க, வந்திருக்கக்கூடிய மேலக்காவை ஆசாத்து, திருப்பூரத்துக்காரங்கெல்லாம் நீங்க போய் இப்ப எழுத சொல்லணும். உங்க ஊர்லயும் உருவாக்கணும், என்ன செய்யணும், பிற ஊர்களையும் உருவாக்கணும். இதை செஞ்சிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு தரிசனம் காண்பான். என்ன சொன்ன முதல்ல? அல்லாஹ்வை நீங்க பார்க்கணுமா? சொர்க்கத்துல உயர்ந்த சொர்க்கம் எது? வெரி குட், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அது யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ் சொன்னான், அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நுஸுலா. யார் சொல்றா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேணா நம்பிக்கையோடு நற்செயல் செய். நம்பிக்கையோடு நல்ல காரியம். இப்ப நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கூலி கொடுப்பான். உங்க எல்லாருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கும். இங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, இந்த நேரத்தை ஒதுக்கி வீட்டுல டிவி பார்க்குற நேரம் வந்து பார்க்காம வேற வேலைக்கு போறவங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, உங்க மனசுல வந்திருக்கும்ல, உங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அடுத்து பவன்கான எர்ஜு லிகா ரப்பி, பவன்கான மின்கும் எர்ஜு லிகா ரப்பி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹ். புரியுதா உங்களுக்கு? இப்ப நல்ல காரியம் செய்யறதுக்கு பைத்துல் மால் ஒரு சிறந்த ஆயுதம்.
வட்டி இல்லாத சிறந்த ஆயுதம். நற்செயல் மருத்துவமனை மேலகாரியில் மருத்துவமனை பண்ணியிருக்காங்க, அது மாதிரி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.